வணக்கம் நட்புகளே. சிந்தையில் செதுக்கப்பட்ட கதைகளை உங்களின் செவி வழியே செலுத்தும் முயற்சியினூடே செழிலி ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை வரவேற்பது உங்கள் செழிலி. இன்னைக்கு நாம கேட்க போற கதை உருவமறியா உயிர் காதலே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கதைய பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதையோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். கதையின் குரலாய் நான் உங்கள் காமாட்சி. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 9. பிறகு பிரபாகரனின் உடல் போஸ்ட்மார்ட்டத்திற்கு கொண்டு செல்லப்பட அப்பொழுதுதான் தெரிய வந்தது அவர் பனிக்கட்டியாலான கத்தியை கொண்டு குத்தி கொல்லப்பட்டிருக்கிறார் என. அதனால் போலீசால் எந்த தடயமும் கண்டுபிடிக்க முடியாமல் போனது. வீட்டை சுற்றி இருந்த கேமராக்களில் ஏதேனும் தடயம் உள்ளதா என அலசி பார்க்க அதிலும் ஏதும் தெரியவில்லை. வேறு வழியின்றி ஸ்ருதிகாவிடம் வந்த போலீசார் விசாரித்தனர். மிஸ் ஸ்ருதிகா, உங்க மாமா பிரபாகரனுக்கு தொழில்துறையில யாராவது எதிரி இருக்காங்களா? இல்ல சார், அப்படி யாரும் கிடையாது. எல்லா விஷயமும் சரியா பண்ணுவார் சார். அவரை போய் யாரு கொலை பண்ணிருப்பாங்க? பிளீஸ் சார், சீக்கிரம் எப்படியாவது கண்டுபிடிங்க என ஸ்ருதிகா பயந்தபடி கேட்க அவரும் சரி என்று எழுந்து செல்ல போக, சார் ஒரு நிமிஷம் என ஸ்ருதிகா அழைக்க அந்த காவல் அதிகாரி என்ன என்பது போல் பார்த்தார். சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கும் இந்த மாதிரி ஆபத்து வந்துருமோன்னு. அதனால எனக்கு கொஞ்ச நாளைக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும் என கூற அவரும் சரியென அதற்கு ஏற்பாடு செய்தார். பிறகு பிரபாகரனின் இறுதி சடங்குகள் எல்லாம் முடிக்க வேண்டுமென ஸ்ருதிகா அலுவலகத்திற்கு ஒரு வாரம் விடுமுறை அளித்திருந்தாள். பிரபாகரனின் இறப்பு ஸ்ருதிகாவிற்கு பெரும் இழப்பாக தோன்றியது. எனவே இந்த கவலையை மறக்க ஒரு வாரம் தன் தோழியுடன் சென்று தங்கியிருக்கலாம் என முடிவு செய்து கிளம்பினாள் ஸ்ருதிகா. அங்கே அனலிகாவின் அறைக்குள் சென்ற மகள் ஏதேனும் கிடைக்கிறதா அவளை பற்றி என தேடினான். அப்பொழுது அவளின் ஃபைல் ஒன்று கண்ணில் பட அதனை எடுத்து பார்க்க அதில் அவளின் சான்றிதழ்கள் அனைத்தும் இருந்தன. அனைத்திலும் அனலிகா என்றுதான் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது. அனைத்துமே புதிதாக பொதிக்கப்பட்ட சான்றிதழாக காணப்பட்டது. அதனை பார்த்தவனுக்கு தெரிந்துவிட்டது அனலிகா இப்பொழுது சில நாட்களாகத்தான் பெயரை மாற்றிக்கொண்டு இருக்கிறாள் என. ஆனாலும் அவனின் மனதில் கேள்விகள் 1000. ஏன் இப்படி இவ அடையாளத்தை மறைச்சு வாழணும் என யோசித்துவிட்டு வேறேதேனும் கிடைக்கிறதா என அவளின் அறையை அலசி ஆராய துணிகளுக்கு மத்தியில் ஒளித்து வைக்கப்பட்ட பழைய ஃபைல் ஒன்று கிடைத்தது. அதனை எடுத்து பார்க்க அதிலும் பல சான்றிதழ்கள் இருந்தன. அந்த சான்றிதழ்கள் அனைத்திலும் அவளின் பெயர் அக்னிகா என்று எழுதியிருக்க அவனின் யோசனை சரியென தோன்றியது. அப்ப அக்னிங்கிறதுதான் இவளோட உண்மையான பேர். ஏதோ ஒரு காரணத்துக்காக அவளோட பேரை அனலிகான்னு மாத்திருக்கா. ஆனா ஏன் இப்படி பண்ணணும் என யோசித்தவாறு அந்த பழைய சான்றிதழ்களை பார்க்க அப்பொழுதுதான் கவனித்தான் அனைத்து சான்றிதழ்களிலும் அவளின் புகைப்படம் கிழிக்கப்பட்டிருந்தது. எதுக்கு இவ போட்டோ எல்லாத்தையும் கிழிச்சிருக்கா? பேரை மாத்தினா சரி, போட்டோ ஏன் கிழிக்கணும் என யோசித்தவன் பிறகு அது அனைத்தையும் தன் மொபைலில் புகைப்படம் எடுத்துவிட்டு மீண்டும் எல்லாம் எடுத்த இடத்திலே வைத்துவிட்டு வெளியே வந்தான். என்ன செய்யலாம் அடுத்து என்ற யோசனையில் உலாவ அவனின் மொபைலுக்கு புதிய எண்ணிலிருந்து ஒரு கால் வந்தது. யாராக இருக்கும் என்ற எண்ணத்துடன் அதனை அட்டன் செய்து காதில் வைத்தான். மகள் தம்பிங்களா என்று ஒரு பெண்மணியின் குரல் கேட்டது. ஆமாங்க, மகள்தான் பேசுறேன். நீங்க? தம்பி, நான் அனலிகா அம்மா பேசுறேன். மா, நீங்களா? சொல்லுங்கம்மா, எதுவும் பிரச்சனையா? அனலிகா உங்களை அவசரமா எங்கேயோ கூட்டிட்டு போன மாதிரி இருந்துச்சு என அவன் கேட்க, இல்ல தம்பி, அதெல்லாம் இல்ல. நான் ஊருக்கு கிளம்பிட்டேன். அவ எனக்கு ஒரு செல்போன் கொடுத்தா. அதுல உங்க நம்பரும் இருந்துச்சு. எனக்கு அவளை அங்க தனியா விட்டுருக்கிறது கொஞ்சம் பயமா இருக்கு. அதான் நீங்க கொஞ்சம் அவளை பத்திரமா பாத்துக்கோங்க. எனக்கு உங்க மேல ஏதோ ஒரு நம்பிக்கை வந்துச்சு, அதான் சொன்னேன் என அவர் கூற, அட, இதுல என்னமா இருக்கு? அவளை நான் பத்திரமா பாத்துக்கிறேன், கவலைப்படாம போங்கம்மா என தைரியம் கூற அவரும் நிம்மதியாக கால் கட் செய்தார். பிறகுதான் மகளுக்கு ஓர் யோசனை தோன்றியது. நாம ஏன் அக்னியோட அம்மா கிட்ட இத பத்தி கேட்க கூடாது? கண்டிப்பா சொல்லுவாங்க. நம்மளால முடிஞ்ச உதவிய
கண்டிப்பா அக்னிக்கு நாம பண்ணுவோம் என்று நினைத்தவன் மீண்டும் அவளின் அம்மாவிற்கு கால் செய்தான். சொல்லுங்க தம்பி, என்னாச்சு என அவர் பதற்றமாய் கேட்க, ஒண்ணுமில்லம்மா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. நீங்க எந்த ஊருக்கு போறீங்க? அடுத்த ஸ்டாப்ல இறங்கிட்டு எனக்காக வெயிட் பண்றீங்களா? நான் வரேன். முக்கியமான விஷயம் பேசணும். அதுவும் உங்க பொண்ணு நல்லதுக்கு தான். அதுவும் நான் உங்ககிட்ட பேச போறது அவளுக்கு தெரிய வேணாம் என இவன் கேட்க, அக்னியின் நல்லதுக்காக என கூறியவுடன் அவரும், சரிங்க தம்பி, நான் கோயம்புத்தூர் போறேன். இப்பதான் பஸ் கிளம்பிருக்கு. நான் அடுத்த ஸ்டாப்ல இறங்குறேன் என கூறி பிறகு இறங்கிவிட்டு அவனுக்கு மீண்டும் கால் செய்தார். தம்பி, நான் இறங்கிட்டேன். எப்பக்கடின்னு ஏதோ ஒரு ஸ்டாப்ல நிக்கிறேன் என அவர் கூற, ஓ, எப்பக்கோடி ஸ்டாப்பா? ஓகேமா, நீங்க அங்கேயே இருங்க, நான் 10 நிமிஷத்துல வரேன் என கூறிவிட்டு தன் சித்தப்பாவின் பைக்கை வாங்கி கொண்டு எப்பக்கோடி எனும் இடத்திற்கு விரைந்தான். அங்கே அனலிகாவின் அம்மாவோ தன் முகத்தை மறைத்தபடி ஒரு மரத்தின் அருகில் நின்று கொண்டிருந்தார். பிறகு இவன் சென்று அவரை அருகில் இருக்கும் ஒரு உணவகத்திற்கு அழைத்து சென்றான். சொல்லுங்க தம்பி, என்ன விஷயம் என அவர் கேட்க, இல்லம்மா, நீங்க 2 பேரும் ஏதோ பிரச்சனையில இருக்கீங்களா என அவன் கேட்க, முதலில் இல்லை என மறுத்தார். அப்புறம் ஏம்மா அக்னி அவளோட பேரை அனலிக்கான்னு மாத்தி வச்சு சுத்தணும் என நேரடியாகவே கேட்டுவிட அவரோ அதிர்ந்தார். தம்பி, உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் என அவர் அதிர்ச்சியாய் கேட்க, அவர் சித்தப்பா கூறியதை அவன் கூறினான். அது மட்டுமில்ல, இப்பதான் அவ ரூமுக்கு போய் செக் பண்ணிட்டு வந்தேன். அவளோட சர்டிபிகேட் எல்லாத்துலயும் பேரு மாத்திருக்கா. அவளோட பழைய சர்டிபிகேட்டும் பார்த்தேன் என அவன் கூற அவரோ பயந்து பார்த்தார். என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் எந்த தப்பான எண்ணத்திலையும் அவ ரூம்ல போய் செக் பண்ணல. ஏதோ அவ ஒரு பிரச்சனையில மாட்டிருக்கான்னு தோணுச்சு. கண்டிப்பா என்னால முடிஞ்ச உதவி நான் அவளுக்கு பண்ணுவேன். அதுக்காக தான் கேக்குறேன். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? அவ ஏன் இப்படி பேரு மாத்தி வச்சிருக்கணும் என அவன் கேட்க அவரும் கூற ஆரம்பித்தார். ஆமா தம்பி, அவளோட உண்மையான பேரு அனலிகா இல்ல, அக்னிகா. எங்க ஊர்ல நாங்க உண்டு எங்க வேலை உண்டுன்னு நல்லாதான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அக்னியோட அப்பா அவ சின்ன பிள்ளையா இருக்கும் போதே போயிட்டாரு. இவளுக்கு 13 வயசு இருக்கும் போது ஒரு தடவை என் வீட்டுக்காரரோட அக்கா பையன்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தன் வந்தான். ரொம்ப வசதி இருக்கிற குடும்பம். அப்ப அவனுக்கு வயசு 30. திடீர்னு வந்து உதவி பண்றேன் அது பண்றேன்னு எங்க வீட்டுல வந்து 2 நாள் தங்கி இருந்தான். ஆரம்பத்துல ஒழுங்கா தான் பேசிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு தடவை நான் வெளியே போயிருக்கிற நேரமா பார்த்து அக்னிய சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம அவகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணனா. நல்ல வேளை அதுக்குள்ள அந்த ஊர்ல இருந்த ஒரு பையன் வந்து அவன் தலையில அடிச்சு அவனை மயங்க வச்சு அக்னிய காப்பாத்திட்டான். அப்போல இருந்து அந்த நாதாரிக்கு பயந்து பயந்து ஒவ்வொரு ஊரா போய் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்ந்தோம். அப்ப கூட அந்த சதிகாரன் எங்களை நிம்மதியா வாழ விடல. அவனோட பண பலத்தை பயன்படுத்தி கட்டுனா இவ்வளவுதான் கட்டுவேன்னு எங்க போனாலும் துரத்திக்கிட்டே வந்தான். அவன்கிட்ட இருந்து தப்பிக்கதான் பேரை மாத்தி வச்சுக்கிட்டா. போலீஸ்ல கூட நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துட்டோம். ஆனா அவனுக்கு பின்னாடி பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க. யாருமே அவனை கேட்க முன் வரல என அவர் கூறி முடிக்க அவனுக்கோ குழப்பம் மட்டுமே மிஞ்சியது. அது மட்டுமின்றி அவர் கூறிய நிகழ்வுகளை ஏற்கனவே பார்த்தது போன்று தோன்றியது. பிறகு ஒருவேளை இது தேஜாவுவாக இருக்குமோ என நினைத்து கொண்டான். ஆனாலும் அவனுக்கு குழப்பம் இருந்தது. நீங்க சொல்றது எல்லாம் புரியுதுமா, ஆனா பேரை மட்டும் மாத்தி வச்சா அவன்கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா? அது மட்டும் இல்லாம அவளோட பழைய சர்டிபிகேட்ல எல்லாம் அவளோட போட்டோ கிழிக்கப்பட்டிருந்துச்சு. அது ஏன் என அவன் கேட்க அவரோ சற்று தயங்கினார். தன் அன்னையை பத்திரமாக பேருந்தில் ஏற்றிவிட்ட நிம்மதியில் வீடு வந்த அனலிகா தன் அறையின் கதவு பூட்டப்படாமல் இருப்பதைக் கண்டு பதறி உள்ளே சென்று பார்க்க யாரும் இல்லை. எல்லாம் சரியாகத்தான் உள்ளது என அறிந்த பின்னரே சீராக மூச்சு விட்டாள். பிறகு மகளை தேடி அவன் வீட்டிற்கு செல்ல அவன் அங்கில்லை என தெரிய பின்பு மீண்டும் இங்கே வந்தாள். எங்க போனா இவன்? சரி, வரட்டும், போர் அடிக்குது, பாட்டு கேட்கலாம் என மனதில் நினைத்துவிட்டு வானொலியை ஒலிக்க விட்டாள். அதில் விழிகளிலே உன் தேடல், செவிகளிலே உன் பாடல், இரண்டுக்கும் நடுவிலே இதயத்தின் உரையாடல். காதலுக்கு விலையில்லை, எதை கொடுத்து நான் வாங்க, உள்ளங்கையில் அள்ளித்தர
என்னை விட ஏதுமில்லை யாரை கேட்டு வருமோ காதலின் ஞாபகம் என்னை பார்த்த பிறகும் ஏன் இந்த தாமதம் ஏன் இந்த தாமதம் நீ எப்போ சொல்வாய் காதல் சம்மதம் எனும் பாடல் ஒலிக்க அவ்வரிகளில் தன்னை வைத்து யோசித்து பார்க்க தன் காதலனின் நினைவுகளுக்குள் மூழ்க ஆரம்பித்தாள் அக்னிகா. அந்த நேரம் அவளின் அலைபேசி சினுங்க யோசனையுடன் மொபைலை பார்க்க நிதின் தான் கால் செய்திருந்தான். இவன் எதுக்கு கால் பண்ணிருக்கான் என்ற யோசனையோட அட்டன் செய்தாள் அனலிகா. சொல்லு நித்தி, இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க, என்ன விஷயம்? ஏ அனி, விஷயம் தெரியுமா? நம்ம ஆபீஸ் மேனேஜர் பிரபாகரன் இருக்காருல்ல, அவரை யாரோ கொலை பண்ணிட்டாங்களாம் என அவன் பதற்றமாய் கூற அதனை கேட்டு அதிர்ந்த அனலிகா, ஏய் என்னடா சொல்ற, கொலை பண்ணிட்டாங்களா? ஈவினிங் கூட அவரை பார்த்து பேசிட்டு தானடா வந்தோம், எப்படி இது நடந்துச்சு என அதிர்ச்சியாக கேட்டாள். ஆமா நீ, எனக்கும் ஷாக்கிங்கா தான் இருக்கு. அவர் வீட்ல வச்சு நடந்திருக்கு, அதனால ஒரு வாரம் ஆபீஸ் லீவ், அத சொல்லத்தான் கால் பண்ண. மகள் எங்க? அவனுக்கு கால் பண்ண அட்டன் பண்ணல, அதான் உனக்கு பண்ண. நானும் அவனைதான் நித்தி தேடுனேன், காணோம். சரி, நான் அவன் வந்து அப்புறம் சொல்லிடுறேன் என கூறி கட் செய்தவள் யோசனையிலேயே அமர்ந்திருந்தாள். ஐயோ பாவம், நல்ல மனுஷன், அவரை யார் இப்படி பண்ணாங்க? ஸ்ருதி மேடம் ரொம்ப பாவம், அவங்களுக்கு அவங்க மாமா தான் துணையா இருந்தாங்க, இனிமே என்ன பண்ணுவாங்களோ என அவளை நினைத்து வருந்தினாள்.